வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளவு நாளாக ட்ராவல் டெக் ஹரி சேனலில் நீங்கள் பார்த்த வீடியோஸை விட இந்த வீடியோ உண்மைக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட எனக்கு மனசுக்கு நிறைவாக நான் செய்கிற ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிசம்பர் மாதம் இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு புயல் வந்துச்சு. இந்த புயல் காரணமாக நிறைய இடங்களில் மக்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு. அதில் கண்டி மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சில இடங்களில் பாரிய மண் சரிவுகள் ஏற்பட்டுச்சு. இந்த மண் சரிவுகள் காரணமாக அந்த இடங்களில் வாழ்ந்த மக்களுக்கு பல உயிரிழப்புகள் நடந்துச்சு. ஆனால் அது கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வீடுகளை கூட இழந்துட்டு இப்போ முகாமில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முகாமில் இருக்க மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்எக்ஸ் லங்கா மூலமாக நம்மளுக்கு ஒரு உதவி கிடைச்சு. அந்த உதவியை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அவங்க கொடுத்த அந்த ஸ்பான்சரை இப்போ நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம். கண்டியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு இன்னுமே பல மக்கள் முகாமில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமாக சில தேவைகள் இருக்கிற இடங்களுக்கு போய் நம்ம பொருட்களை கொடுக்க போகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா கண்டியில் தலாத்தோய, அதுக்கப்புறம் கலா, அதோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாரிய மண் சரிவு ஏற்பட்ட நில்லம்ப, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 11 உயிர்கள் கூட போணுச்சு. மக்களுக்கு தேவையான சில உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பான்சரை கொடுத்த ஒன்எக்ஸ் லங்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா மக்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் ஒரு உதவியாக இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான சில பொருட்கள் வாங்கியிருக்கோம். இந்த புயல் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வீடுகள் முற்றாகவே சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த பொருட்களை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம வாங்கி அதெல்லாம் பேக் பண்ணிட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கலாம். ஸோ அதையும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்றோம். இப்போ நம்ம இந்த பொருட்கள் எல்லாமே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருக்க பொருட்கள் தான். இதெல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 150-60 பார்சல்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கொண்டு போய் நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனி பேக்கில் தான் போட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பேக்ஸ் எல்லாம் வந்தோடனே இதெல்லாமே நம்ம லோரில் ஏற்றிட்டு அந்த பொருட்களை போய் அந்த மக்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருட்களை தான் நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாமே நம்ம பேக் பண்ணிட்டோம். சில பொருட்கள் இருக்குது நம்ம செப்பரேட்டாக கொடுக்குறதுக்கு. அதோட பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 160க்கும் அதிகமான பேக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ போகிறதுக்கு தான் போக போகிறோம். அங்கே போய் நான் எப்படி எந்த இடத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில பொருட்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், இன்னும் சில பொருட்கள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்த பொருட்கள் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தானே, தேவையானது தானே. இப்போ எல்லாமே இங்கே தான் இருக்கிறீங்களா? சரி, அப்போ சரி, வாரம் போயிட்டு சரி சரி. இன்றைக்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் வழங்குகிற ஒரு நோக்கத்தோடு இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா பிரதேசமும் கலகாவுக்கெல்லாம் கொடுத்துனாங்க போன மாதத்துலாம். அப்போ இங்கே உள்ள 2 பேர் எங்கள் ஊருக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னாங்க. அதாவது இது நானும் இருந்த ஊர், இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இவரை கண்டக்ட் பண்ணானே. இவர் சொன்னார் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். சரியா, அந்த நிறுவனத்தார் உதவியோடு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த சாமானை நாங்கள் கொடுக்குறோம். அவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் வாங்கி உண்மையிலே பயனடைங்க விற்கிறாங்கன்னு. சரி, அதனால நீங்கள் இதை உண்மையிலே பிரயோஜனம் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உங்களுக்கு கொடுக்குறோம். சாமான் தருவாங்க, உங்களோட லிஸ்ட்டை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அதுபடி நீங்கள் சாமான்களை வாங்கிக்கோங்க, வாங்கி பயனடையுமாறு கற்றுக் கொடுக்குறோம். அதோட நமக்கு தெரிஞ்ச ஊர் இங்கே கொடுக்கணும்னு தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கேன். சரியா, இந்த பேர்களில் குளறுபடி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறவங்க வாங்கிட்டு போங்க. பத்தாதவங்களுக்கு நாங்கள் இன்னொருத்தரம் கொண்டு வந்து தரதுக்கு முயற்சி செய்கிறோம். 1X லங்கா அந்த நிறுவனம் தான் இந்த உதவி செய்யும். சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோட ஸ்டார்ட்ல இருந்து பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சில பொருட்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். ஸோ இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெல்தோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல பாதைகளே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன ஒரு உதவியை தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1X லங்கா உதவியினோட அவங்க கொடுத்த அந்த ஸ்பான்சர் மூலமாக நம்ம சில பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதில் அத்தியாவசிய பொருட்களும் இருக்கு, உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு எஸ்டேட் ஃபுல்லாகவே இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல இந்த பொருட்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு மக்களால் முடிஞ்ச ஒரு உதவியை தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும். ஏன்னா இந்த ரோடு அப்படின்னு பார்த்தாலுமே நம்மளுக்கு வரது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. வீடியோலயே உங்களுக்கு பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு வெஹிக்கல் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வரது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இந்த பொருட்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்குமே அது ரொம்ப ஒரு
சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய சேனலில் நான் இந்த வருஷத்துக்கு இப்போதைக்கு பண்ண வீடியோஸ்லேயே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வன்னிக்ஸ் லங்காக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை வந்து நம்ம சொல்லணும். இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.